வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை 23 ஏப்ரல் 2026 நடப்பதை முன்னிட்டு வாக்குப்பதிவு மையங்களில் செல்போன்கள் கொண்டு செல்ல அனுமதியில்லை. நாம் டிவி 365 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நாம் டிவி 365 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நாம் டிவி 365 உடனே சப்ஸ்கிரைப், ஷேர் செய்து நமது செய்திகளை தொடர்ந்து கண்டு ஆதரவு அளியுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை 23 ஏப்ரல் 2026 நடப்பதை முன்னிட்டு வாக்குப்பதிவு செயல்முறை சீராகவும் முழுமையான இரகசியத்துடன் நடைபெறவும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடி மையங்களுக்குள் செல்போன்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்களின் வசதிக்காக டோக்கன் முறையில் பாதுகாப்பாக ஒப்படைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு சீரான மற்றும் இரகசியமான வாக்குப்பதிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் அழைப்புகள் வருவது அல்லது ஒலிப்பது தேர்தல் பணியில் இருப்பவர்களின் கவனத்தை சிதறடிக்கும். செல்போன் மூலம் வாக்களிக்கும் அறையில் புகைப்படம் எடுப்பதையோ அல்லது வீடியோ எடுப்பதையோ தவிர்க்கவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரகசிய வாக்கெடுப்பு முறை பாதிப்படையாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. வாக்குச்சாவடிக்கு உள்ளே நடக்கும் நிகழ்வுகளை வெளியே நேரலையாக பரப்புவதை தடுக்க இது அவசியமாகிறது. இந்த தடை நடவடிக்கை வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது எந்தவிதமான வெளிப்புற தாக்கங்களும் அல்லது பதிவுகளும் ஏற்படாமல் தடுக்கவும் வாக்கு இரகசியத்தை பாதுகாக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த கட்டுப்பாடு கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது. இதனை முன்னிட்டு வாக்குச்சாவடி வளாகங்களின் நுழைவாயில்களில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனிப்பட்ட பெட்டகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் மையத்துக்குள் செல்லும் முன் தங்களது செல்போன்களை அங்கு ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு தனிப்பட்ட டோக்கன் வழங்கப்படுகிறது. வாக்குச்சாவடியில் பணிபுரியும் அதிகாரிகள் இந்த செயல்முறையை ஒழுங்குபடுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு வாக்காளரின் செல்போனும் பாதுகாப்பாக பதிவு செய்யப்பட்டு டோக்கன் எண் மூலம் அடையாளம் காணப்படுகிறது. வாக்கு செலுத்தி வெளியேறும்போது அந்த டோக்கனை வழங்கி தங்களது செல்போன்களை எந்த சிரமமும் இன்றி மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டோக்கன் முறை வாக்காளர்களின் சொத்து பாதுகாப்பையும் உறுதி செய்வதோடு வாக்குப்பதிவு மையங்களில் தேவையற்ற நெரிசலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் இந்த ஏற்பாடு வாக்காளர்களுக்கு எளிதான மற்றும் சீரான வாக்களிப்பு அனுபவத்தை வழங்குவதாகும். தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர்கள் அனைவரும் இந்த நடைமுறைகளை ஒத்துழைத்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். உங்கள் ஓட்டர் ஐடி எலெக்ஷன் கமிஷன் தயார் செய்த லேட்டஸ்ட் லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அப்ளை செய்ய கீழே இருக்கும் லிங்கை அழுத்தவும். வெயிட், கிளிக் பண்ணாத. உங்கள் ஓட்டர் ஐடி லேட்டஸ்ட் லிஸ்டில் இருக்கிறதா என்று செக் செய்ய கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணவும். வெயிட், கிளிக் பண்ணாத. மெசேஜ் வந்திருக்கு. உங்கள் ஓட்டர் ஐடியின் விவரங்களை எலெக்ஷன் கமிஷன் தயார் செய்த லேட்டஸ்ட் லிஸ்டில் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க கீழே இருக்கும் லிங்கை அழுத்தவும். கிளிக் பண்ணாத. நீங்கள் அப்ளை செய்த உங்கள் ஓட்டர் ஐடியின் விவரங்களில் உங்கள் ஆதார் கார்டு அப்டேட் ஆகவில்லை. அதை உடனே அப்டேட் செய்ய கீழே இருக்கும் லிங்கை அழுத்தவும். வெயிட், கிளிக் பண்ணாத. உங்க வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி சம்பந்தமா எந்த ஒரு லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வாக்காளருக்கு எந்த ஒரு லிங்கையும் தனிப்பட்ட முறையில் அனுப்பாது. இணையதள திருடர்கள் உங்கள் மொபைலில் உள்ள வங்கி கணக்கு, இதர பாஸ்வேர்ட் மற்றும் உங்களை பற்றிய விவரங்களை இந்த லிங்க் மூலம் திருடக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் உங்கள் ஓட்டர் ஐடி சம்பந்தமான தகவல்களுக்கு www.election.en.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம். இது தொடர்பான புகாருக்கு www.cybercrime.gov.in